अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम फ़इन्न मअल उसरि युस्रन इन्न मअल उसरि युस्रा सदक़ल्लाहुल अलिय्युल अज़ीम। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूल अल्लाह खुद बियदी क़ल्लत हीलती अदिरकनी या रसूल अल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्லம்। புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் மீலாது விழாவினுடைய தினத்தை முன்னிட்டு தொடர்ச்சியாக நம்முடைய பள்ளிவாசலிலே தொடர் பயான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியிலே இன்றைய பயானுடைய தலைப்பு தாக்கத்தை ஏற்படுத்திய தாயிஃப் என்பதாக எனக்கு தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய சொற்களின் மூலமாக, கேட்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக படிப்பினைகளை பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, தாயிஃப் என்பது நாம் அனைவருமே அறிந்த ஒன்றுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பல ஆண்டுகளாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். அப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் எதிரிகள் பலவிதமான துன்பங்களை கொடுக்கின்றார்கள். அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய காலம் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கின்றார்கள். கடுமையான சோதனைகள், கொஞ்சம் நெஞ்சம் சோதனை இல்லை. எப்படிலாம் கொடுத்தோம்னா ஈமானை பற்றி நமக்கு சொல்ல மாட்டாங்களோ அந்தந்த ரீதியெல்லாம் துன்பம் கொடுத்தாங்க. கடைசி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள், குடும்பத்தின் பாதுகாவலர்கள் 2 பேர், வீட்டிலே இருந்து பாதுகாப்பை கொடுத்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, வெளியில முழுக்க பாதுகாப்பை கொடுத்தவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள். அப்துல் முத்தலிப் உலகத்தை பிரிகின்றார்கள். அந்த மக்கத்தினுடைய குஃபார் குறைஷிகள் எல்லாம் கடுமையான சோதனையை இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த கேட்கறதுக்கு ஆறு கிடையாது. பெரிய தலைமை அவங்க ஒருத்ததான் இருந்தாங்க. அவங்களே இப்போ இறந்துட்டாங்க. இனிமேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் இருக்கின்றார்கள். இந்த தனிமையிலே நாம் என்ன வேண்டுமானாலும் அவர்களுக்கு தொந்தரவை கொடுக்கலாம் என்பதாக மக்கத்து காஃபிர்கள் முடிவெடுக்க ஆரம்பித்து வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுக்க முடியாத அந்த நிர்பந்தமான நேரத்திலே, தன்னுடைய பாட்டனாரை இழந்த அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போகலாமேன்னு சிந்தனை வந்துச்சு. தாயிஃபுக்கு ஏன் போகணும்னு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா வாழ்நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கிறோம். என்றைக்கா ஒரு நாளைக்கு எங்கேயாவது போய் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு குற்றாலம், கொடைக்கானல், ஊட்டி, நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஏரியாவில் போய் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு நம்ம வரலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நினைக்கல, தாயிஃபுக்கு போகலான்னு நினச்சாங்க. அதுக்கு 2 விதமான காரணங்கள். தாயிஃப் இதமான சூழ்நிலை உள்ளது. கிளைமேட், அங்குள்ள கிளைமேட் எப்படி இருக்குன்னா குழு குழுன்னு ஊட்டிய மாதிரி, கொடைக்கானல் மாதிரி இருக்கும். மக்காவுக்கு போன ஆளுகளுக்கு தெரியும். அந்த தாயிஃபுக்கு போய் இறங்கிட்டாலே அந்த இடம் எல்லா காலமுமே குளுமையை தரக்கூடிய ஒரு காலமாக அமைந்திருக்கும். அந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலை பெறுவதற்காக. இன்னொரு காரணம், சகீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார். அந்த கூட்டத்தாரை சார்ந்த மக்கள் அங்கே வசிக்கின்றார்கள். அந்த மக்கள்கிட்ட போய் ஈமானை போய் சொல்லுவோமே. மக்காவில் தான் சொல்லி பார்த்தோம். மக்காவாசிகள் யாருமே கேட்குற மாதிரி தெரியல, அளவுக்கு அதிகமான தொந்தரவும் கொடுக்குறாங்க. இப்போ மக்காவை தாண்டி தாயிஃபுக்கு போய் நம்ம அந்த மக்களுக்கு ஏதாவது உபதேசம் செஞ்சோம்னா அவங்க இஸ்லாத்தின் பக்கம் வர்றதுக்கு சாத்தியம் இருக்குமே
அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகீஃப் கூட்டத்தை சார்ந்த அந்த ஊருக்கு செல்கின்றார்கள். அந்த ஊர் மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீத் பிரச்சாரத்தை செய்வதற்காக, அல்லாஹ்வை பற்றிய செய்தியை சொல்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்றார்கள். அந்த சகீஃப் கூட்டத்தை சார்ந்த 3 தலைவர்கள் இருக்கின்றார்கள். அந்த 3 பேரும் வேறு யாருமே கிடையாது, ஒரே தகப்பனுக்கு பிறந்த 3 பிள்ளைகள். அம்ர் இப்னு உமைர் இப்னு அவுஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவருக்கு பிறந்த 3 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அப்து யாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், 2வது மஸ்ஊத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், 3வது ஹபீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இந்த 3 பேர்ட்டையுமே சொன்னோம்னா அந்த ஊரில் முக்கியமான 3 தலைவர்கள். இவங்கள்ட்ட சொல்லி இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க மூலமாக பல பேர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கான ஒரு சாத்தியம் இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிட்டு அந்த 3 நபர்களிலே முதல் நபரிடத்திலே செல்கின்றார்கள். அப்து யாலில் அவர்கிட்ட போகிறாங்க. போய் சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர், இஸ்லாத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருவன், அவரை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு மார்க்க செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி சொல்லி முடித்த உடனே அந்த ஆளுக்கு வந்துச்சு கடுமையான கோபம். கொஞ்சம் நெஞ்சம் கோபம் வரல, அந்த ஆள் உடனே சொன்னான், இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுருக்கீங்க நடக்கிறதே வேற. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கஅபாவினுடைய துணியை நான் கிழிச்சிருவேன், கஅபாவினுடைய துணியை நான் குத்தி கிழிச்சிருவேன். அப்படி கோபத்தை வெளிப்படுத்துகிறான். கஅபாவினுடைய துணியை இல்லை, அவன் சொல்லக்கூடிய வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தையை போன்று அமைந்திருக்கின்றது. கஅபா உச்சகட்டமான இடம், உயர்ந்த இடம். இந்த கஅபாவினுடைய துணியை நான் கிழிச்சிருவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் உச்சகட்டமாக அவன் பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்குற மாதிரி தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை விட்டுட்டு 2வது ஆள்கிட்ட வந்தாங்க. அவன்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்போ அல்லாஹ் ஒருத்தன், அவனுடைய தூதர் தான், நான் ஈமான் கொள்ளுப்பா, தப்பான காரியங்கள்லாம் செய்யக்கூடாது, நன்மையான காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் இதமான நளினமான வார்த்தைகளால் அந்த மக்களுக்கு சொல்கின்றார்கள். இந்த 3 தலைவர்களில் 2வது தலைவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் உடனே கேட்குறாரு, உலகத்தில் உங்களை தவிர வேறு யாருமே கிடையாதோ அல்லாஹ்வுக்கு? அல்லாஹ்வுக்கு உங்களை விட்டு வேறு ஆளே கிடையாதா? அவன் கேட்கக்கூடிய கேள்வி எப்படின்னா, அனாதையான நீங்கள் தான் இருக்கின்றீர்களா? தாய் தகப்பன் இல்லை, உங்களுக்கு பின்னால் ஆதரிப்பதற்கு பின்புறம் கிடையாது, நீங்களா வந்து எங்கள்கிட்ட வந்து தீனுடைய செய்தியை சொல்ல போகிறீங்க, வேறு யாருமே இல்லாமல் அல்லாஹ் உங்களை தான் அனுப்புனானா அப்படின்னு அந்த ஆளு கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் உடைந்து போகின்றார்கள். அந்த இடத்தை விட்டும் காலி செய்துவிட்டு 3வது நபரிடத்திலே வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், தோழரே, நான் அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ் ஒருவன், நன்மையான காரியங்களையே செய்ய வேண்டும், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. அவர்கிட்டமே கேட்ட அவர் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் உண்மையிலேயே நபியாக இருந்தால் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் விரும்பலை, நீங்கள் நபியாக இல்லாமல் இருந்தால் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் தகுதியே கிடையாது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் மிகவும் உடைந்து போய்விட்டார்கள். 3 தலைவரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, அப்பா என்ன செய்யணுன்னாலும் இதோட விட்டுருங்கப்பா, இதுக்கு மேலே ஒன்றும் நீங்கள் பேச வேண்டாம், நான் பேசுகிறது அதோடு இருக்கட்டும், நீங்கள் பேசுகிறது அதோடு இருக்கட்டும், இந்த செய்தியை இதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேணாம்ப்பா. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வரக்கூடிய செய்தியை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருட்டு பை எப்படி ஆளுன்னு தெரியும், தெரிஞ்சதுனால நம்ம நல்ல காரியத்தை சொல்கிறக்கா போனோம். அந்த 3 பேருமே ஏற்றுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஈமானுடைய சுடர் ஒளி வீச ஆரம்பிக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பி சென்றார்கள். ஆனால் 3 வார்த்தைகளுமே மிக கொடூரமான வார்த்தைகளாக இருந்ததன் காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பேசுகிறது அதோடு இருக்கட்டும், நீங்கள் பேசுகிறது அதோடு இருக்கட்டும், இதுக்கு மேலே எதுவுமே வேணாம்ப்பா, எந்த பின்தொடர்ச்சியும் வேண்டாம், நான் என் வேலையை பார்க்குறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னாலும் அந்த கயவர்கள்
அந்த 3 தலைவர்களுமே இதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. தன்னிடத்திலே பணிபுரியக்கூடிய அடிமைகளை ஏவுகின்றார்கள். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அரை குறையாக இருக்கக்கூடிய மடையர்களை ஏவுகின்றார்கள். ஏவி சும்மா விடல, இந்த முகம்மதை சும்மா விடாதீர்கள், அவங்க போகிற பாதையெல்லாம் கல்லை எரிஞ்சுக்கிட்டே போங்க. அந்த கைவர்கள் சொல்லுகின்றார்கள், அதிலே குறிப்பாக சொல்கின்றார்கள், பின்னங்காலிலே கல்லை எரியுங்கள். சரதாசனுடைய அந்த குதிங்கால் அந்த பகுதியிலே கல்லை எரியுங்கள் என்பதாக அந்த மூடர்கள் சொல்ல அவன் அனுப்பினாலும் கிறுக்கு போய்தான். அவனும் அவன் அடிமையை வேலை பார்த்தவன் தான். எஜமானன் சொல்வதை விசுவாசமாக கருதிய அந்த கிறுக்கர்கள் பின்னாலேயே வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அந்த புனிதமான பாதத்திலே கல்லால் எரிகின்றார்கள். கடுமையான காயங்கள் ஏற்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தாயிஃபிற்கு செல்லக்கூடிய நேரத்திலே தன்னோடு சேர்ந்து ஒரு சஹாபியையும் அழைத்து செல்கின்றார்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உடன் அழைத்து செல்கின்றார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அழைத்து செல்கின்றார்கள். இந்த காட்சிகள்லாம் அவங்க கூட இருந்து தான் பார்க்குறாங்க. அவங்களால தடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. இந்த சிறுவர்கள், மடையர்கள், அவருடைய அடிமைகள் தான் கையிலே வைத்திருந்த கற்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டும் துரத்தி அடிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மிக கடுமையான களைப்பினால் இருக்கின்றார்கள். உண்பதற்கு ஒன்றுமே கிடையாது, குடிப்பதற்கு குடிபானங்கள் கிடையாது. எங்கேயா நின்று ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தோம்னா வழிவிடக்கூடிய முட்டாள்கள் அங்கே இருக்கிறாங்க. வழிவிடக்கூடிய அளவுக்கு அவங்க அறிவாளிகள் கிடையாது, சரியான முட்டாள். என்ன செய்கிறது? நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வேறு வழியே இல்லாமல் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய பாதையிலே ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்தவுடன் தன்னோடு வந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, தோழரே கொஞ்ச நேரம் இலை பாரிட்டு போகலாமா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தாயிஃபிலே மொத்தம் 10 நாட்கள் தங்கினார்கள். தாயிஃபிலே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தங்கிய நாட்கள் மொத்தம் 10 தினங்கள். அப்படி தங்கக்கூடிய நாட்களில் தான் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த எதிரிகளால் விரட்டப்பட்ட அந்த நிலையிலே இவ்வளோ கொடூரம் பண்ணியிருக்கிறாங்களே, இந்த செய்தியை மக்கத்து குறைகள்கிட்ட போய் சொல்லலாமான்னு யோசிக்கிறாங்க. அவன் ஏற்கனவே கடுமையாக நோவினை கொடுத்துருக்கிறான். அவன்கிட்ட போய் இந்த செய்தியை சொன்னோம்னா இன்னும் அவனுக்கு எரியிற தீயில எண்ணெய் வார்த்து ஊற்ற மாதிரி ஆயிடும். அவனுக்கு இன்னும் சந்தோஷமாக போயிடும், இன்னும் அதிகமான கொடுமைகள் செய்ய ஆரம்பித்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் யோசிக்கின்றார்கள், எதிரிடத்திலே சொல்ல வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் வெறுக்கின்றார்கள். அந்த தோட்டத்துக்குள்ளே வர்றாங்க. தோட்டத்தில் திராட்சை தோட்டத்தினுடைய அந்த கொடிகளுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் இலை பாருகின்றார்கள், கீழே அமருகின்றார்கள், ஓரமாக சாஞ்சிக்கிட்டு ஓரமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த தோட்டம் யாருடைய தோட்டம் என்றால் ரபீஆ என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய தோட்டம். அவன் யாருன்னா மக்கத்து குறைஷிகளில் ஒரு ஆள். மக்கத்து குறைஷிகளில் முக்கியமான எதிரிகளில் அவரும் ஒரு ஆள். அவருடைய மகன் உத்துபா ஷைபா. அவங்க 2 பேரும் சாதாரணமான ஆள் கிடையாது, மிக கொடூரமான மனிதர்கள். ஆனால் இருந்தாலும் தன்னுடைய ஊர்க்காரர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்த உடனே தன்னையும் அறியாத பாசம், இரக்கம் வருகின்றது. நம்முடைய ஊர்க்காரர், அவர் இந்த எதிரிகள்லாம் அடிச்சுட்டு வர்றாங்களே, நம்ம அண்ணன் தம்பி அடிக்கிறது வேற, அடுத்த வடிக்கும்போது அண்ணன் தம்பி அடிக்க பார்க்க மாட்டாங்கல்ல, இதே மாதிரி நம்ம ஊர்க்காரரை இந்த ஊர் மக்கள் அடிக்கின்றார்களே என்பதாக அவர்களுக்குள்ளாக தன்னை அறியாத இரக்கம் ஏற்படுகின்றது. இரக்கம் ஏற்பட்ட உடனே அந்த 2 பேரும் ஓரமாக ஒளிஞ்சு கிடக்கிறாங்க, முன்னாடி வரல. தன்னுடைய அடிமையை அழைக்கின்றார்கள். உத்துபா ஷைபா அந்த இருவருக்கும் உள்ள அடிமை அத்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்கிறாங்க, அத்தாஸ் அவர்களே, நீங்கள் போய் அந்த திராட்சை கொத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் ஒரு தட்டில் வச்சு முகம்மது நபின்னு வந்திருக்கிறாங்க, அந்த ஓரமாக உட்கார்ந்துருக்காங்கல்ல அந்த மனிதருக்கு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த அத்தாஸ் அவர்கள் தன்னுடைய கரத்திலே திராட்சையினுடைய கொத்தை கொஞ்சமாக பறித்து ஒரு தட்டிலே வைத்து விருந்தாளிகளை கவனிப்பதை போன்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே அவர்களுக்கு முன்பாக அந்த தட்டை வைக்கின்றார்கள். வச்சுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் திராட்சை கொத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறார். அத்தாஸ் கொடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திராட்சை பழத்திலிருந்து அந்த கொத்திலிருந்து சில பழங்களை எடுக்கின்றார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை சாப்பிடுகின்றார்கள். இந்த சாப்பிட்ட உடனே அந்த அத்தாஸ் பார்க்குறாங்க, இந்த மாதிரி வார்த்தையை எங்கள் ஊரில் யாருமே சொன்னதே கிடையாது, நீங்கள் வித்தியாசமாக சொல்கிறீங்களே, என்ன வார்த்தை, நீங்கள் யார், நீங்கள் வித்தியாசமான வார்த்தையை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அத்தாஸ் கேட்குறாங்க. அத்தாஸ் கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டாங்க. நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டாங்க. அவங்க உடனே சொல்கிறாங்க, ஈரானில் இருக்கக்கூடிய நீனுவான்னு சொல்லக்கூடிய ஊர், எனக்கு நீனுவான்னு சொல்லக்கூடிய ஊர் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு நீனுவாவா, அப்போ நீனுவான்னா யூனுஸ் இப்னு மத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு நபியை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டார். அத்தாஸ் அந்த பணிவிடை செய்யக்கூடிய அந்த தோற்றத்தினுடைய உரிமையாளர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அத்தாஸ் பார்க்குறாங்க, யூனுஸ் இப்னு மத்தா உங்களுக்கு தெரியுமா, எப்படி தெரியும்னு கேட்டாங்க. அவங்களும் நாங்களும் சகோதரர்கள், அவர்களும் நானும் சகோதரர், அவர்களும் நபி நானும் நபி அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். அந்த அத்தாஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே விழுந்து விடுகின்றார். விழுந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை முத்தமிடுகின்றார், காலை முத்தமிடுகின்றார், நெத்தியிலே முத்தமிடுகின்றார். இந்த காட்சியை தோட்டத்துக்காரர் 2 பேர் பார்த்துட்டு இருக்கிறான். சொந்த காசில் செய்வனை வச்ச மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஒரு நம்மூருக்காரர் வந்துட்டாரு அப்படின்னு இறக்கப்பட்டு திராட்சை கொத்தை கொடுத்து அனுப்புனா அந்த மனிதரையும் இந்த நபி மாற்றி விட்டாங்களே, இவரும் போனவரும் மாறி வந்துட்டாரே, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. சாதாரணமாக போனார், திராட்சை பழத்தை கொடுத்தாரு, அப்படி மேலே வந்து முத்தமிடுறாரு, கையை முத்தமிடுறாரு, காலை முத்தமிடுறாரு, நெத்தியில் முத்தமிடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த அத்தாஸ் பணிவிடையாளருடைய ஓனர் 2 பேரும் பார்க்குறாங்க, ஏதோ நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்களால வரவும் முடியலை. ஏன்னா அவங்க ஈமான் கொள்ளலை, இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தான். இருந்த போதிலும் ஊர்க்காரர் என்ற பாசத்தின் காரணத்தினால் திராட்சை கொத்தை கொடுக்க சொன்னார்கள். அப்படிங்க நபியா இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை அத்தாஸ் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த 3 மக்கள் 3 தலைவர்கள் ஏற்பார்கள் என்பதாக நம்பி வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மிகப்பெரிய அதிர்ச்சியை எல்லாம் கொடுத்தான். என்றைக்குமே சில நேரங்களில் சில வேலைகளை நம்ம நினச்சிட்டு இருப்போம், இவங்க மூலமாக நடக்கும்னு சில காரியங்கள் நினைப்போம், ஆனால் அவங்க மூலமாக நடக்கவே நடக்காது. தலைகீழ் நின்றாலும் நம்ம யாரை நினச்சி போகிறோமோ அவங்க மூலமாக நடக்காது. நினச்சி பார்க்காத விதத்தில் அல்லாஹ் தஆலா சில உதவிகளை கொடுப்பார். இது உலகத்தினுடைய காரியம். நடத்தாட்டுபவன் அல்லாஹ் எப்படி வேணாலும் நடத்தாட்டுவான், யாரை வச்சு வேணாலும் நடத்தாட்டுவான், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அவரை நம்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். 3 பேரை நம்பி வந்தோம், 3 பேர் ஈமான் கொள்ளலை, தோட்டத்தில் ஓரமாக ஒதுங்கலாம் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அத்தாஸ் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஈமானை தந்திருக்கின்றானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தத்தில் இருக்கிறாங்க. இப்போ அத்தாஸ் அவங்கள விட்டு போயிடுறாங்க, அவனுடைய ஓனரை பார்க்குறக்காக போகிறாங்க. மிக நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்கள், மிக ஸ்ரீதேவியானவர்கள். இவரை போன்ற மனிதரை நான் பார்க்கவே கிடையாது. யார்? அத்தாஸ் போய் ஓனர்கிட்ட போய் சொல்கிறார், உத்துபா ஷைபாட்ட போய் சொல்கிறாரு. சொன்ன உடனே என்னப்பா அவர்கிட்ட நீ கண்ட, அவர்கிட்ட நீ என்னப்பா கண்டன்னு கேட்குறாங்க. அவர் மிக நல்ல மனிதர். அவங்க யார் தெரியுமா? எங்களுடைய நபி யூனுஸ் இப்னு மத்தா, அவங்கள தெரியும்னு சொல்கிறாங்க. நான் அந்த ஊரை தான் சொன்னேன், நீனவான்னு சொல்லக்கூடிய ஊருன்னு சொன்னேன். சொன்ன உடனே அந்த மனிதர் என்னுடைய நபியை பற்றி சொல்லுகின்றார். உண்மையிலேயே ஸ்ரீதேவியான நல்ல மனிதராக அவர் இருக்கின்றார், மிகச்சிறந்த மனிதர் என்பதாக அந்த அத்தாஸ்
உத்தரவாதம் கொடுக்குறார். சரிப்பா என்ன நடந்துச்சு? நீ அவர்கிட்ட போனேன், திராட்சை கொத்தை கொடுக்குறதுக்காக சொன்னேன், கொடுத்தேன், என்னமோ பேசினேன், ஒரு சில நொடிகளில் அவங்க மேலே விழுந்து அவளை முத்தம் கொடுக்குற அளவுக்கு நீ என்னப்பா மாறின? என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நான் என்பதாக சொன்னார்கள். நான் ரொம்ப நாளாக இதை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். உங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்குற காரணம் என்ன தெரியுமா? முகமது நபி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஒரு நபி, இறுதி தூதர் இந்த தோட்டத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி முன்னுள்ள வேதங்களில் நான் படித்திருக்கின்றேன். எனவே தான் உங்கள் தோட்டத்தில் இதற்காகவே நான் காத்து கொண்டிருந்தேன், தவம் இருந்தேன். அல்லாஹ் தஆலா அந்த நசீபை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அவர்கிட்ட நீனும் மாறிட்டியாப்பா? அந்த 2 ஓனர்களும் கேட்குறாங்க. ஆம், நான் ஈமான் கொண்டு விட்டேன் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த தோட்டத்திலேயே தங்குகின்றார்கள். இரவு நேரத்திலே, நீண்ட நேரத்திற்கு பின்பு, இரவினுடைய பிற்பகுதியிலே இஷாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்றார்கள், தொலை வைக்கின்றார்கள். யாருக்கு? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா கூட போயிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கிறாங்க. தொலை வைக்கும்போது சத்தம் போட்டு குர்ஆனுடைய வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஓதுகின்றார்கள். என்றைக்குமே நம்ம நினைக்கிறது ஒன்று, அல்லாஹ் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது அதுதான் நடக்கும். நம்ம நினைக்கிறது நடக்கவே நடக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ற 3 தலைவர்களை நினைத்தார்கள். அந்த 3 மனிதர்களும் திரிந்து விட்டால் அந்த ஊரே மாறிடுமே. அந்த ஊர் ஏற்கனவே குழுகுலுன்னு இருக்குது. ஈமான் கொண்டு விட்டால் அந்த குழுகுருவில் இன்னும் இனிமே சேர்ந்து விடுமே என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நப்பாசை கொண்டார்கள். ஆனால் கதை வேறு விதமாக மாறுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்வதற்கு மற்றொரு கூட்டம் தயாராக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுகின்றார்கள். தொழுகையிலே ஓதக்கூடிய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஜின்கள் செவிமடிக்கின்றது. ஜின்கள்னா யாரு? நம்மளை போல அவர்களும் ஒரு படைப்பு. மொத்தம் அல்லாஹ் படைத்த படைப்பு 3 படைப்பு. மனிதனை அல்லாஹ் தஆலா மண்ணால் படைத்திருக்கின்றான், ஜின்களை அல்லாஹ் நெருப்பினால் படைத்திருக்கின்றான், மலக்குமார்களை அல்லாஹ் ஒளியினால் படைத்திருக்கின்றான். மொத்தமே 3 படைப்பு தான். மனிதர்களில் நல்லவர்கள், கெட்டவர்கள், சாதாரணமான சீதேவியான மனிதர்கள், ரவுடித்தனமான மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறத போல ஜின்களில் 2 இனம் இருக்கின்றன, 2 வகை இருக்கின்றது. நல்ல ஜின்கள், கெட்ட ஜின்கள். கெட்ட ஜின்னு எது இருக்குதோ அதான் ஷைத்தான், இப்லீஸ், பேய், பிசாசு எல்லாமே அந்த இனம்தான். பேர் வேற வேற பேர் வச்சுக்கிறாங்க. ஷைத்தானில் ஒரு வகைதான், ஜின்களில் ஒரு வகைதான் ஷைத்தான். கெட்டவர்கள், ஆக மூதேவியானவர்கள். ஷைத்தான் என்னெல்லாம் செய்யும் தெரியுமா? அந்த ஜின்னு என்னெல்லாம் செய்யும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நெருப்பினால் படைக்கப்பட்ட படைப்பு. மனிதனை தவிர மனிதனுடைய கண் பார்வைக்கு எல்லா உருவத்திலையும் அந்த ஜின் வரும். எந்த உருவத்தில் வரலாம், மனிதனுடைய உருவத்தில் வரலாம், என்ன போல உருவத்தில் கூட வரலாம். வந்து என்ன செய்வான்? பாய் தொழுகிறாங்க பாய் அப்படின்ட்டுமா. என்ன அஜத்தை தொழுகாதீங்கன்னு சொல்கிறாரு? நானாக இருக்காது, அந்த கெட்ட ஜின்னாக இருக்கும், கெட்ட ஷைத்தானாக இருக்கும். பார்க்கும்போது அதிர்த்தானே வந்தார் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஷைத்தான் எல்லார் உருவத்திலையும் வருவான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தை தவிர. அந்த உருவத்தில் அவனால் வரவே முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டுட்டோம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வந்தார்கள். லா யுதமஸ்ஸரு பிஹி அஷ்-ஷைத்தான், என்னுடைய உருவத்திலே ஷைத்தான் உருவெடுக்க முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். பெரிய அவுலியாக்களுடைய உருவத்தில் வருவான், பெரிய ஷைகுமாருடைய உருவத்தில் வருவான், பெரிய ஹஸரத்மாருடைய உருவத்தில் வருவான், எல்லா உருவத்திலையும் வருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஜின்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக சென்றிருந்தார்கள். ஜின்களுடைய கூட்டத்திற்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக சென்றிருந்தார்கள். அதுக்கு முன்பாக ஷைத்தான் எல்லா உருவத்திலையும் வருவான். எந்த உருவத்தில் வருவான்? பாச்சான் உருவத்தில் வரலாம், பள்ளி உருவத்தில் வரலாம், கரப்பாம்பூச்சி உருவத்தில் வரலாம், எட்டுக்காலம் எந்த உருவத்தில் வேணால் வரலாம். அதனால்தான் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், நீங்கள் பாத்ரூமிற்கு சென்றால் சுய தேவைகளை கழிப்பதற்காக ரெஸ்ட் ரூமுக்கு நீங்கள் சென்றால் தேவைகளை விரைவாக முடித்துவிட்டு விரைவாக திரும்பி விடுங்கள். ஷைத்தான் குடியிருக்கக்கூடிய வீடாக
அந்த பாத்ரூம் அமைய பெற்றிருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தருவார்கள். இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் அதிகமாக இருக்கிறது பள்ளி இருக்கும். பாத்ரூமில் அதிகமாக பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் பள்ளி இருக்கும். நீங்கள் இந்த பள்ளியை பார்த்து நீங்கள் பயந்து வெளியே வந்துட்டீங்கன்னா மறுநாள் உங்களை கம்பிட்டு மிரட்டுற மாதிரி அந்த பள்ளி நிற்கும். ஒரு நாளைக்கு இந்த பள்ளியை அடிக்கிற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் கதவை திறந்த உடனேயே உங்களை பார்த்தோன்னே இது ஓட ஆரம்பிச்சோம். நிதர்சனமாக நீங்கள் காணலாம். பூரான போல வரும், எல்லா உருவத்திலையும் வரும். யார் உருவத்தில் வேண்டுமானாலும் ஷைத்தான் உருவெடுக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த ஷைத்தான், அந்த ஜின் பலவிதமான சேட்டைகளை செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜின்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக சென்ற நேரம் ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூட அழைத்து செல்கின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை போடுகின்றார்கள். ஒரு ரவுண்டு, அப்படியே ஒரு ரவுண்டு கோடு போடுறாங்க. ரவுண்டு கோடை போட்டுட்டு, இப்னு மஸ்ஊத் அவர்களே, நான் வரும் வரை நீங்கள் இங்கே தான் இருக்க வேண்டும். இந்த கோட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த கோட்டை விட்டு நீங்கள் எங்கேயுமே வெளியே வரக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். வந்து கேட்டாங்க, இப்னு மஸ்ஊதே, நீங்கள் நின்றீங்களா, ஏதாவது நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், ஏதோ விறுவிறுன்னு போகுது, ஏதோ விறுவிறுன்னு வருது, கூட்டம் கூட்டமாக போகிற மாதிரி தெரியுது, யாருன்னே தெரியல, மின்னல் வேகத்தில் போகுது, மின்னல் வேகத்தில் வருது, கூட்டம் கூட்டமாக பார்த்தேன் அப்படின்னு சஹாபி சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் அல்லாஹ் வேதத்தை அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ் திருமறையில் சொல்வான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். நம்மை போன்று அவைகள் அல்லாஹ்வை வணங்கும், நம்மை போன்று உணவுகளை சாப்பிடும். ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா? நாம் உணவை சாப்பிடும்போது கழித்து போடக்கூடிய அந்த எலும்புகள், நாம் அல்லது விலங்கினங்கள் போடக்கூடிய விட்டைகள், இந்த இரண்டும் தான் ஜின்களுக்கு உணவாக அமைந்திருக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள். எனவேதான் எலும்புகளை நாம் தண்ணீரில் போடக்கூடாது. சாப்பிட்றோம், எலும்பை சூப்பிட்றோம், எலும்பை சூப்பி முடித்த உடனே ஒரு ஓரமாக ஒரு தட்டை வச்சு அதில் போட்டு ஓரமாக தூக்கி வச்சிடணும். அது தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. நம்ம கழுவக்கூடிய தண்ணியிலையோ அல்லது அதே தட்டையிலையோ தண்ணியை ஊற்றி கழுவக்கூடாது. ஜின்களுடைய உணவு விட்டை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், சிறுநீர் கழித்து விட்டு டேனா பிடியுங்கள். அந்த டேனா பிடிப்பது எலும்பினால் பிடிக்கக்கூடாது, விட்டையினால் பிடிக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஏன்னா நம்முடைய சகோதரராகிய, நம்முடைய சகோதர படைப்பாகிய ஜின்களுடைய உணவு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித்தந்த செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, ஜின்கள் நம்மை போன்ற ஒரு படைப்பு தான், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய படைப்பு தான். மனிதர்களிலே எப்படி நல்லவர்கள், கெட்டவர்கள், சீதேவியானவர்கள், ரவுடித்தனம் செய்யக்கூடியவர்கள் என்பதாக பிரித்து பார்க்கின்றோமோ, ஜின்களிலும் 2 இனங்கள் இருக்கின்றது, 2 வகைகள் இருக்கின்றது. அந்த வகைகளிலே நமக்கு சேட்டை செய்யக்கூடிய ஜின்கள், கெட்ட ஜின்கள். தர்காக்களில் பார்க்குறோம், நிறைய சத்தம் போட்டு பேசுகிறான். கோழி மாதிரி சத்தம் போடுறான், ஆடு மாதிரி சத்தம் போடுறான், ஒரு மனுஷனை போல சத்தம் போடுறான். அதே குரலில் நம்ம திரும்பி பார்த்தோம்னா அவர்களுக்கு மட்டும் யாரோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. கெட்ட ஜின்களுடைய பேச்சுக்கள். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த தோட்டத்திலே இஷாவை தொழுகின்றார்கள். இறுதி நேரம், இஷாவினுடைய கடைசி பகுதி, இரவினுடைய கடைசி பகுதி. தொழுகின்றார்கள், குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகின்றார்கள். வைது ஸரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதிய அந்த நேரத்திலே குர்ஆனுடைய வசனத்தை ஜின்களுடைய கூட்டத்திலிருந்து ஒரு கூட்டம் செவிமடுத்தது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான். செவிமடுத்த உடனே அந்த சத்தத்தை கேட்டு போய் ஜின்கள் அதனுடைய கூட்டத்தில் போய் சொல்கிறாங்க, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமறையினுடைய சத்தத்தை செவிமடுத்தோம். ஓரத்தில் சத்தம் போடாமல் இருக்குமா, பேசிக்கிட்டே உட்காந்துருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய வசனங்களை ஜின்கள் செவிமடுக்கின்றார்கள். செவிமடுத்துட்டு போய் அவங்க கூட்டத்தில் போய் சொல்கிறாங்க, நாங்கள் செவிமடுத்தோம், குர்ஆனுடைய வசனத்தை செவிமடுத்தோம், அழகான குரலிலே
ஒரு மனிதர் ஓதிக்கொண்டிருந்தார் என்பதாக ஜின்கள் சொல்ல, அதே இடத்திலே கூட்டம் கூட்டமாக வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குரலை கேட்டார்கள். குர்ஆன் ஓதக்கூடிய அந்த அற்புதமான குரலை கேட்டார்கள். அந்த கூட்டம் ஈமான் கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு போனது ஊரினுடைய முக்கிய தலைவர்களை. நடந்தது அவங்க எதிரியாக மாறிட்டாங்க. ஆனால் அந்த தோட்டத்தினுடைய அடிமை அவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு கூட பார்க்கல. அவருக்கு ஈமானை பற்றி சொல்லுவோம் என்பதாக கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு வார்த்தை அவருக்கு ஈமானை தருவதற்கான ஒரு காரணமாக அமைந்திருந்தது. இன்றைக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை செய்கிறதுக்கு நம்ம நிறைய யோசிக்கிறோம். பொதுவாக நம்முடைய பழக்கம் எப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா தட்டையை வலித்து சாப்பிடுவோம், கையை சப்பி சாப்பிடுவோம். ஆனால் இதே பழக்கம் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம்னா நம்ம சாப்பிட்றமான கிடையவே கிடையாது. பார்க்குற ஏத்தாப்பில் உள்ளவர் ஒரு மாதிரியை பார்ப்பார். நம்மளை ஏத்தாப்பில் உள்ளவர் நம்ம தப்பாக நினச்சிருவார், நம்மளை தப்பாக பார்ப்பார், அசிங்கமாக பார்ப்பார் நினைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் பெரியதை தவிர பிறர் நம்மை அவமானமாக நினைத்தால் அது அவமானம் கிடையாது, நம்ம ஈமானுடைய உயர்வு. நான் ஒரு தடவை ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். வெளியூருக்கு போகும்போது இடையில நிப்பாட்டினாங்க, சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்த உடனே எப்பவும் போல் கையை சப்பி சாப்பிட்டேன். அந்த எய்த்தாப்பில் உள்ளவர் என்னை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தார். அவர் சகோதர நண்பர், மாற்று மதத்தை சார்ந்த சகோதர நண்பர். அவர் பக்கத்திலே உட்காந்துருந்தார். இப்படி என்னை பார்க்குறாரு, லைட்டாக திரும்பிக்கிறாரு, திரும்ப என்ன பார்க்குறாரு, இப்படி திரும்பிக்கிறாரு. கடைசியில் அவர் பொறுக்க முடியாமல் கேட்டார், பாய் நீங்கள் ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கிறீங்க, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, ஆள் பார்க்குறதுக்கு ஒரு தோரணையாக உட்காந்துருக்கீங்க, சாப்பிட்டு முடிச்சு கையை ஒரு மாதிரியை சப்புறீங்களா பாய், இல்லை பாய் என்ன காரணம் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ நான் வந்து எங்கள் நபி அதை மாதிரி சொல்கிறாங்க, எங்கள் நபி சாப்பிட சொன்னாங்க, அதனால நான் சாப்பிட்டேன். அது என்ன பாய் காரணம், இதான் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்களே பாய் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஒரு மனிதன் சாப்பிடுகின்றார், சாப்பிடும் நேரத்திலே அந்த உணவு செமிக்கணும்னா, செமிக்காமல் போச்சுன்னா நம்ம என்னென்ன சாப்பிட்றோம், சோறு செமிக்கலைன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கலைன்னா செவனப்பு வாங்கி ஊற்றுறோம், மாத்திரையை வாங்கி போடுறோம், டீயை குடிக்கிறோம், சுடுதண்ணியை குடிக்கிறோம், ஏதாவது ஒன்று குடிச்சோன்னா செமிச்சிடாதான்னு பார்க்குறோம். ஆனால் ஓவர்லோடு ஆகிட்டே இருக்குதுங்க. ஏற்கனவே உள்ள லோடு அதிகமாகி தான் செமிக்காமல் இருக்குது. இதில் டீ ஒரு டம்ளரு, சுடுதண்ணி ஒரு டம்ளரு, அடுத்து செவனப்பு ஒரு பாட்டிலு, இவ்வளோத்தையும் ஊற்றினா எங்கேயும் செமிக்கிறது, கூட கொஞ்சம் தான் ஓவர்லோடு ஃபுல்லாகும். அது ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கையை சப்பி சாப்பிடுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தை சொல்லி தந்தார்கள். சொன்னது ஒரு வார்த்தை தான். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, கையில் இருந்து ஒரு திரவமும் சுரக்கின்றது, கையில் ஒரு திரவம் சுரக்கின்றது. வீட்டில் பெண்களை பார்த்தீங்கன்னா ஊறுகாய் பெரும்பாலும் போட்டால் சில பெண்கள் சொல்லுவாங்க, என் கையால் நான் அந்த ஊறுகாயை கிண்டி விட்டேன்னா அந்த ஊறுகாய் அப்படியே கெட்டு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும், பூசணமத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குழம்புல சாப்பாட்டில் கையை போட்டுறாதீங்க, இந்த கரண்டியை கொண்டு வந்துடுவாங்க. என்ன காரணம், நம்ம கை பட்டு விட்டால் அந்த குழம்பு கெட்டு விடும், அந்த சாப்பாடு கெட்டு விடும். என்ன காரணம், கரண்டியில் எடுக்கிறோம், நம்ம கையில் எடுக்கிறது வித்தியாசம். நம்ம கையினால் சாப்பிடும் நேரங்களில் அந்த உமிழ்நீர் சுரக்கின்றது, இந்த கையில் சுரக்கக்கூடிய அந்த திரவம் நம்முடைய வயிற்றுக்குள்ளாக செல்கின்றது, அந்த உணவை செரிக்க வைக்கின்றது, செமிக்க வைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதன் காரணத்தினால்தான் அந்த கையை சப்பி சாப்பிட சொன்னார்கள், தட்டையை வலிச்சு சாப்பிட சொன்னாங்களே. என்ன காரணம், தட்டை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னா அப்படியே கையை கையை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 பருக்கையிலிருந்து ஒரு 10 பருக்கையாவது, சின்ன சின்ன பருக்கையாவது அந்த தட்டில் கிடக்கும். சில நேரங்களில் வயிறு நிறைய சாப்பிட்ருப்போம், தட்டு நிறைய சாப்பிட்ருப்போம், நமக்கே தெரியும் இன்றைக்கி அதிகமாக சாப்பிட்ருப்போம், இன்றைக்கி நல்லா அதிகமாக சாப்பிட்ருக்கோன்னு தெரியும். ஆனால் சாப்பிட்ட ஒரு அரை மணி நேரத்தை பார்த்தீங்கன்னா வயிறு கபகபன்னு எரியும், பசிக்கும். எப்பவும் சாப்பிட்றது அதிகமாக தானே சாப்பிட்டோம், இன்றைக்கி கொஞ்சம் உயர்தரமான பிரியாணி தானே சாப்பிட்டோம், ஏன் இவ்வளோ பசிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பரக்கத்தான உணவை ஷைத்தான் தட்டி விடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உணவு கீழே விழுந்து விட்டால் அந்த உணவை எடுத்து சாப்பிடுங்கள், அது கீழே விழுந்து தூசியாக இருந்தால் தண்ணீரால் கழுவி சாப்பிடுங்கள். என் பரக்கத்தான உணவு, அந்த உணவை ஷைத்தான் தட்டி விடுகின்றான். ஷைத்தான் தட்டுவதன் காரணத்தினால் அந்த உணவை நம்ம சாப்பிடல, ஆனால் உயிருக்கு உள்ளே போன உடனே
அந்த பரக்கத்தான உணவு போகாததினால் வயிறு பசிக்க ஆரம்பிச்சது. பரக்கத்தான சாப்பாடு போயிருந்துச்சுன்னா அது நமக்கு பாதுகாப்பை தந்திருக்கும், வயிறு நிரம்பிய ஒரு நிலை நமக்கு வந்திருக்கும். எண்ணிக்கவர்களே, எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒவ்வொரு சுன்னத்துகளுமே நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய, வாழ்க்கையில் நமக்கு நல்லதை தரக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிற்கு போன அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வு, குர்ஆனுடைய வசனத்தை ஜின்களுடைய கூட்டம் கேட்டது. அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்திலே ஒரு கூட்டம் ஈமான் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நினச்சி போனாங்களோ நடக்கலை, ஆனால் மாற்றமாக அந்த அத்தாஸ் ஈமான் கொண்டாங்க, ஜின்களுடைய கூட்டம் ஈமான் கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கும் நபி, அந்த ஜின்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த ஜின்களை நேரடியாக பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அந்த மக்கள்கிட்ட அழைப்பை கொடுத்துட்டு வரும்போது கல்லால் எரிகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னு பார்க்குறாங்க, ஏதோ மேகம் நிழல் விடுவதை போடு பார்க்கின்றார்கள். தன்னுடைய தலைக்கு மேலே இவ்வளவு கடுமையான வெயில் தெரிஞ்சிச்சு, வெக்க தெரிஞ்சிச்சு, களைப்பில் வரும்போது ஒரு விதமான பாதிப்பு தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா இப்படி இதமான சூழலை, மேகம் குடை பிடிப்பது போன்ற ஒரு சூழலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். மேலே உயிரை பார்க்கின்றார்கள். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த மக்கள் பேசிய எல்லா பேச்சுக்களையும் அல்லாஹ் கேட்டுவிட்டான். அல்லாஹ் என்னை அனுப்பினான், என்னோடு சேர்ந்து மலைகளுக்கு அதிபதியாகிய அந்த மலக்குமாரையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மலக்குமார்களே, எங்களுக்கு அப்படிலாம் தேவையில்லை. இந்த மக்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் கூட இவர்களில் வரக்கூடிய சந்ததிகள் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத, அல்லாஹ்வை நம்பக்கூடிய மூமின்களாக மாறுவார்கள். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. அதனால் இவங்களை எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம், இவங்களை எந்த தண்டனையும் வழங்க வேண்டாம் என்பதாக சொல்லிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றார்கள். அல்லாஹும்ம இலைக்க அஸ்கு லோஃப குவதி, யா அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தை நான் முறையிடுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக தலைவர், ஈருலக கல்வி ஞானங்களை வழங்கப்பட்டவர்கள், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர்கள். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தை உன்னிடத்திலே முறையிடுகின்றேன். நீங்கள் நம்ம அப்படி எங்கேயாவது சொல்லி பார்த்துருப்போமா சொல்லுங்கப்பா, நான் யார் அவன் யார், ஏன் அந்தஸ்து என்ன அவன் அந்தஸ்து என்ன, அவனை என்னை பார்த்து இந்த வார்த்தை கேட்டானே, நம்ம சாதாரணமாக பேசியிருப்போம். ஆனால் ஈருலக தலைவர் சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தை உன்னிடத்திலே முறையிடுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட துஆவை செய்கின்றார்கள். வ ஹவானி அலன்னாசி, யா அல்லாஹ், மக்கள் மீது நம்பிக்கை வைத்து நான் வந்தேன், மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்த போதிலும் அந்த ரப்புல் முஸ்தலாஃபீன், பலகீனமான மனிதர்களுக்கு ரப்பு நீதான் அல்லாஹ். யா அல்லாஹ், பலகீனமாக நான் இருக்கின்றேன், எனக்கும் ரப்பு நீதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை சொல்கின்றார்கள். கடைசியாக சொல்லுவாங்க, யா அல்லாஹ், என் மீது உனக்கு கோபம் இல்லை என்றால், என் மீது உனக்கு கோபம் இல்லை என்றால் எதையுமே நான் பொருள்படுத்த மாட்டேன் யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடிய உச்சகட்டமான வார்த்தை. ஒரு எஜமானனை எப்படி நம்ப வேண்டுமோ அதே நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக நம்பினார்கள். இந்த நம்பிக்கையினுடைய பலன்தான் அத்தாஸ் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஜின்களுடைய கூட்டத்திலே ஒரு கூட்டம் ஈமான் கொண்டது என்பது மட்டுமல்ல, அந்த கூட்டத்திலே பல கூட்டம் வந்து கலிமாவை சொல்லும் அளவுக்குள்ள திருக்குர்ஆன் வசனங்களை கேட்டு சென்றது என்ற வரலாறுகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஆயிஷா நாயகி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வாழ்க்கையில் உஹதை விட நீங்கள் கடுமையான நாளை என்னைக்கான நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா உஹது பொருட்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்கள் ஷஹீதாக்கப்பட்டது, மிகவும் கொடூரமானவர்களே காயப்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்திகளை பார்த்தோம். ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த உஹதை விட உங்களுக்கு மிக கடுமையான நாட்கள், கடுமையான சோதனைகள் என்னைக்காவது நடந்திருக்கா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷாவே,
உன்னுடைய ஊர் மக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. தாயிஃபுக்கு போன இடத்துல அவங்க பண்ண அந்த சேட்டைகள் இருக்குது, என்னை கொடுமைப்படுத்தின வேதனைகள் இருக்கிறது, அது கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினார்கள். அந்த சோதனை மிக அளவுக்கு அதிகமான சோதனை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஈமான் கொடுக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிற்கு போனார்களே, இந்த தாயிஃப்னு ஏன் பேர் வந்துச்சு? அந்த ஊருக்கு தாயிஃப் அப்படி ஏன் பேர் வந்துச்சு? தாயிஃப்னா காபாவை யார் தவாவு செய்கிறாங்களோ, காபாவை 7 முறை சுத்துகின்றார்களோ, அந்த சுத்தக்கூடிய மனிதருக்கு பெயர் தாயிஃப். சுத்தக்கூடிய இடத்துக்கு பெயர் மத்தாஃப், சுத்தப்படக்கூடிய இடம் அப்படின்னு பேர். அப்போ இந்த தாயிஃப்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தாயிஃப்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சிரியா நாட்டை சார்ந்த ஒரு இடம். சிரியா நாடு, ஷாம் தேசம். அந்த நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கின்றது. ஷாம் தேசம் பொதுவாகவே குளிர் பிரதேசம். அதில் குறிப்பாக ஒரு இடம் ரொம்ப அளவுக்கு அதிகமான குளிர் பிரதேசம், மக்கள் எல்லாம் சுற்றுலாவிற்கு செல்லக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் அமைக்க வைத்திருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், மக்கா நகரை நீ பரக்கத் பொருந்திய நகரமாக ஆக்கிவிடு, அதை சுற்றி உள்ள பகுதிகளை பரக்கத்து நிரம்பிய ஒன்றாக நீ ஆக்கிவிடு, கனிவளங்களை தரக்கூடிய இடமாக நீ ஆக்கிவிடு என்பதாக துஆ செய்தார்கள். நான் மக்காவினுடைய பூமி சாதாரணமான ஒரு தரை, எந்த தண்ணீரை உள்ளே வாங்கக்கூடிய அளவுக்குள்ள சக்தி கிடையாது, எந்த செடி கொடிகளையும் முளைக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சூழ்நிலை கிடையாது. அந்த பூமி அப்படிப்பட்ட பூமி, கட்டாந்தரை, அது ஒன்றுமே செய்ய முடியாது. தண்ணி விழுந்துச்சுன்னா போயிட்டே இருக்கும், சேமிச்சு வைக்கிற அளவுக்கு இடம் கிடையாது, உள்வாங்கி செடி கொடிகளை கொடுக்கும் அளவுக்குள்ள ஒரு சூழ்நிலையும் கிடையாது, கட்டாந்தரை. அந்த தெருவில் எப்படி செடி கொடிகள்லாம் முளைக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா இந்த துஆவினுடைய பலனாக அல்லாஹ் செய்த ஏற்பாடு, சிரியாவிலிருந்து அந்த பூமியை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், ஜிப்ராயிலே அந்த பூமியை அப்படியே பெயர்த்து செல்லுங்கள். ஒரு பூமி சாதாரண ஒரு பொருள் இல்லை, ஒரு ஊரையே அப்படியே பேக்குறாங்க, மொத்தமாக பேத்து எடுத்து அப்படியே கொண்டு வருகின்றார்கள், காபாவை தவாப் செய்கின்றார்கள். அந்த ஊரை தன்னுடைய கையிலே வைத்திருக்கின்றார்கள், வைத்த நிலையிலே அந்த காபாவை தவாப் செய்கின்றார்கள், சுற்றி வருகின்றார்கள். எனவேதான் தாயிஃப் என்ற ஊருக்கு பெயர் தாயிஃப், காபாவை சுற்றிய பூமி. அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமான பெயரை வைத்திருக்கின்றான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை பெயர்த்திருத்தார்கள். அந்த ஊரை பெயர்த்திருக்க சொன்னது அல்லாஹ், அந்த ஊருக்கு பரக்கத்தை வழங்க துஆ செய்தது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் சுற்றிய இடம் கஅபா. இவ்வளோத்துக்கு பின்னாடி அந்த இடத்த போய் அந்த இடத்துல வைக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய தாயிஃப்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திலே வைக்கின்றார்கள். அந்த இடம்தான் இன்றளவும் குழுகுருவை தரக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக அங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது. எந்த ஹாஜி போனாலும் சரி, உம்ராவுக்கு போனாலும் சரி, முந்தி போகிறதுக்கு தடை. முந்தி தாயிஃபுக்கு போகணும்னா தனியாக அங்கே போய் விசா வாங்கிட்டு தான் போகணும், ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. போகக்கூடிய எல்லா ஹாஜிகளுமே, எல்லா உம்ரா செய்யக்கூடிய மனிதர்களுமே தாயிஃபுக்கு சாதாரணமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். அந்த தாயிஃப் குழு குழு என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றார். இன்றளவும் அந்த தோட்டம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. தோட்டத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது, நிற்க விட மாட்டாங்க. பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது கையை காமிப்பாங்க, அந்த தெரியுது பாருங்கள், அந்த செவரு தெரியுதா, அந்த கட்டிடம் தெரியுதா, அதுக்குள்ளே தோட்டம் தெரியுதா, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கிய அந்த தோட்டம். அத்தாஸ் அவர்கள் ஈமான் கொண்ட தோட்டம். உத்துபா ஷைபா அவருக்கு சொந்தமான தோட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திராட்சை பழங்களை சாப்பிட்டு ஆறுதல் பெற்ற இடம் என்பதாக இன்றைக்கி பஸ்ஸில் போகும்போதே காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நின்று பார்க்க முடியாது, போலீஸ் நிற்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சோதனைகளை பட்டுதான் அந்த ஈமானை நமக்கு தந்திருக்கின்றார்கள். கொஞ்சம் நஞ்சம் சோதனை கிடையாது. ஈமான் என்பது ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு ஸல்லல்லாஹு நமக்கு தரல, அவ்வளோ சோதனைகள் பட்டிருக்கின்றார்கள். ஈருலக தலைவர் அவங்களுக்கே அவ்வளோ சோதனைன்னா ஈமானில் சாதாரணமாக வாழக்கூடிய நமக்கு
வந்த சோதனையை பார்த்தோன்னே இவ்வளோ சோதனையாக எனக்கு, நான் அல்லாஹ்வை தொழுகு தானே செய்கிறேன், ஹஜ்ஜி செஞ்சுருக்கேனே, உம்ரா செஞ்சுருக்கேனே, 30 நாள் நோன்பு நோக்குறேனே, ஜக்காத்தெல்லாம் கொடுக்குறேனே, எனக்கு சோதனை. அவன் வட்டி கொடுக்குறான், குடிக்கிறான், இவ்வளோ பாவங்களை செய்கிறான், அவனுக்கெல்லாம் சோதனை வரல, தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கே வரல, அவனுக்கு ஒரு சோதனை இல்லை, எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை? இன்றைக்கி நம்ம புலம்புறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ சோதனை என்றால் நாம் எம்மாத்திரம்? நாம் ஈமான் கொண்ட சாதாரணமான மூமின்கள் தான். ஈருலக தலைவருக்கே அவ்வளோ பெரிய சோதனை என்றால் நாம் சாதாரணமானவருடைய அடிமட்ட தொண்டர்கள் தான். எண்ணிமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ செய்தி முடித்ததுக்கு பின்னாடி இனிமேல் எங்கே போகிறது? தாயிஃப் முடிஞ்சிருச்சு. மக்கா விட்டு தாயிஃபுக்கு போய் பார்க்கலாமேன்னு பார்க்குறக்கா போனோம். அதே தாயிஃபில் போய் பார்க்கும்போது அந்த தோட்டத்திலேயே ஒதுங்கியாச்சு. தோட்டத்தினுடைய உரிமையாளர் உத்துபா ஷைபா, அவங்க அத்தா ரபியா, அவர் மிகப்பெரிய இஸ்லாத்துக்கு எதிரியான ஒரு ஆள் தான். அவர் தோட்டத்துக்குள்ளேயே உள்ளே போயாச்சு. எப்படி நம்ம ஊருக்கு போனாலும் இந்த செய்தி மக்கத்து குஃபார்களுக்கு பரவிடும், செய்தி உள்ளே தெரிஞ்சிடும். நம்ம ஊருக்குள்ளே எப்படி போகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிர்பந்தமான சூழ்நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊருக்குள் நுழைவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். முயற்சி செய்யும்போது யாராவது அந்த ஊருக்காரங்க நமக்கு தெரிஞ்சால் நம்முடைய அபிமானிகள் யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தமாக பார்க்கும் நேரத்திலே முத்தழிம் இப்னு அதீன்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, அவங்க ஈமான் கொள்ளல, அப்போ அவங்கள யதார்த்தமாக பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் மக்காவுக்குள்ளே உள்ளே வரணும், ஏற்கனவே கடுமையான நோவினை கொடுத்துருக்குறாங்க, இந்த ஊருக்குள்ளே திரும்ப நான் எப்படி வர்றது? அங்கே நடந்த இந்த கொடுமைகள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஊருக்காரன் சும்மா விட மாட்டான், இன்னும் அதிகமாக எனக்கு சோதனை கொடுப்பான். நான் மக்காவுக்குள்ளே வரணும், காபாவை தவாவு செய்யணும். காபாவை தவாவு செய்யாமல் நான் போன 10 நாள் எனக்கு மிகப்பெரிய வேதனையான நாட்களாக மாறிவிட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே முத்தழிம் இப்னு அதீ அவர்கள் தனக்கு பிறந்த குழந்தைகள் 6 குழந்தைகள் அல்லது 7 குழந்தைகள், அவருக்கு 7 ஆம்பளை பிள்ளை அல்லது 6 ஆம்பளை பிள்ளை, அந்த அவ்வளோ பிள்ளைகளையும் கூப்பிடுறாரு. அவங்களும் நின்றுகிறாங்க. பிள்ளைகளுடைய கையிலே ஆயுதங்களை கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்க வேண்டும். என் பிள்ளைங்க 7 பேர், நான் ஒரு ஆள் 8 பேர், அப்படி சுற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுண்ட் அப் பண்ணிட்டு சுற்றி நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில் மிகவும் பாதுகாப்போடு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். மக்காவுக்குள்ளே ஊருக்குள்ளே நுழைஞ்சாச்சு, யாருமே பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுக்கும் போயிட்டாங்க. கஅபாவுக்கு போகணுன்னு கஅபாவை தவாஃப் செய்கிறாங்க. தாயிஃப் கஅபாவை சுற்றிய இடம், அந்த இடத்த பார்த்துட்டு இப்போ தவாஃப் செய்கிறதுக்காகவே கஅபாவுக்குள்ளே வந்துட்டாங்க. கஅபாவை தவாஃப் செய்கிறாங்க. அபூ சுஃபியான் அவர்கள் பார்த்து விட்டார்கள். இஸ்லாத்தை தழுவவில்லை, இஸ்லாமிய எதிரிகளிலே முக்கியமான தலைவர் அவர். அபூ ஜஹல் போன்ற அந்த படித்தரங்களில் முக்கியமான இடத்தை பெற்றவர்கள் அபூ சுஃபியான் அவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பிற்காலத்திலே மிகப்பெரிய ஈமானுடைய பலத்தை தந்தான். ஈமான் கொண்டதின் காரணத்தினால் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இஸ்லாத்திற்கு வலுவை தந்தான் பிற்காலத்தில். இப்போ ஆரம்ப நேரத்தில் அபூ சுஃபியான் பார்க்குறாங்க. பார்த்த உடனே முத்தழிம் இப்னு அதீ அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பாதுகாப்பை கொடுத்து கூப்பிட்டு போகிறாரு, அடுத்தாலையும் கூப்பிடல, தாம் பிள்ளைகளையே கூப்பிட்டுக்கிட்டு இவ்வளோ பாதுகாப்போடு கஅபாவை தவாஃப் செய்ய வைத்திருக்கின்றார்களே. ஒரு பக்கம் ஆச்சரியம், அதே நேரத்தில் கோபம் வருது. யாருக்கு போய் பாதுகாப்பு? முகமது நபிக்கு பாதுகாப்பா? நம்முடைய எதிரி அல்லவா இவர், நம்முடைய ஆதரவாளர்களா? ஆதரவாளர் எதிரிக்கு ஏன் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு அவங்கள்ட்டே கேட்குறாங்க, முஜீருன் அம் முத்தாபியோன், முஜீருன் அம் முத்தாபியோன், எதுவும் கூலிகிளி கொடுத்து அவருக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா அவரை பின்பற்றி நீங்கள் ஈமான் கொண்டுட்டீங்களா? அவர் ஈமான் கொண்டாளா நீங்கள்? அப்படி இல்லைன்னா ஏதோ கூலிக்கு மாரடிக்கக்கூடிய கூட்டமா அப்படின்ற மாதிரி இந்த கேள்வியை கேட்குறாங்க. முத்தழிம் இப்னு அதீ அவர்கள் உடனடியாக சொல்கின்றார்கள், இல்லை இல்லை, முஜீரும்,
நான் கூலிக்கு மாரடிப்பவன் கிடையாது, ஆனால் நான் அடைக்கலம் கொடுத்தவன், அடைக்கலம் கொடுத்திருக்கின்றேன், அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றேன். அதே வார்த்தையை சொல்கிறாங்க. கூலிக்கு இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்களே தவிர அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னென்னா விடுதலை அளிக்கக்கூடியவன், பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன். இன்னொரு அர்த்தம் அதுவும் இருக்குது. ஒரு மனிதர் நிர்பந்தமாக மாட்டிக்கிட்டார், அவர் அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மனிதருக்கு பேர் முஜீர்னு சொல்லலாம். அப்போ முத்தலிம் அதிகவர்கள் அவர்களுக்கு பெருமாள் அவர்களுக்கு முழுமையான ஆறுதலையும் பாதுகாப்பையும் வழங்கி கஅபாவை தவாப் செய்ய வைக்கின்றார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் நிம்மதியான முறையிலே கஅபாவை தவாப் செய்கின்றார்கள். இந்த செய்தி பரவலாக போயிருச்சு மக்கத்து காஃபிர்களுக்கெல்லாம். மக்கத்து காஃபிர்களுக்கு பரவலாக செல்கின்றது. அவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவிற்குள்ளே வந்து விட்டார்கள். மக்கா விட்டு வெளியே போயிருந்தாங்க 10 நாளா, திரும்ப ஊருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு செய்தி அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு மத்தியிலே மிக பிரபல்யமாக தெரிய ஆரம்பிக்கின்றது. அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியல. நான் பாதுகாப்பை கொடுக்கறது நம்ம ஊரை சார்ந்த தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்கக்கூடியவர்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொண்ட அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வளவு சிக்கலை தாண்டிதான் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொல்லி கொடுத்தார்கள். தீனுடைய இஸ்லாமிய செய்திகளை எத்தி வைத்தார்கள் என்ற வரலாறை நாம் விரிவாக பார்க்கின்றோம். தாயிஃப் என்பது மிகப்பெரிய படிப்பினையை தந்திருக்கின்றது. முதல் படிப்பினை, உலகத்திலே யாரையும் எந்த மனிதனையும் எந்த நேரத்திலையும் நம்பக்கூடாது. முதல் படிப்பினை, எந்த மனிதனையும் நம்பக்கூடாது. 3 தலைவர்கள், அந்த தலைவர் வராட்ட என்ன, அல்லாஹ் யாரை வச்சு வேணாலும் தருவான் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் மிகப்பெரிய படிப்பினையாக முதலாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். எதிர்பாராத விதமாக அத்தாஸ் ஈமான் கொண்டதை போன்று எதிர்பாராத மனிதர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா ஈமானுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, உலக காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். சொந்த பந்தம் இல்லை, நண்பர்கள் அல்ல, தெரியாத மனிதர்கள் மூலமாக, அறிமுகம் இல்லாத மனிதர்கள் மூலமாக, ஜின்கள் இதுவரை ரசூலுல்லாஹ் சந்தித்ததே கிடையாது. இதுவரை சலதாசம் ஓதுனதை கேட்கவும் வரல, ஈமான் கொள்ளவும் வரலை. இப்போ தான் முத நடக்குது. அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். 2வது, கலைச்சி போய் வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மக்கள்கிட்ட சொன்ன வார்த்தை, அப்பா நான் பேசுனது என்னோட இருக்கட்டும், நீ பேசுனது உன்னோட இருக்கட்டும், ரெண்டையுமே வெளியேதுன்னு சொல்ல வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் முட்டாள்களை ஏவினார்கள், அடிமைகளை ஏவினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிங்காலில் கல்லால் எரிய சொன்னார்கள். எரியப்பட்டது, கால்கள் எல்லாம் வீங்கி விட்டது, காயங்கள் ஏற்பட்டது, ஸல்லல்லாஹு மேனிலிருந்து இரத்தங்கள் எல்லாம் வடிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வேதனையோடு வந்த அந்த நேரத்திலே அடைக்கலம் கொடுத்த இடம் அந்த தோட்டம். அந்த தோட்டத்தில் வர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிம்மதியுமே கிடையாது. தோட்டத்துக்கு வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஆறுதல். அதற்கு முன்பாக மேகம் குடை பிடித்தது. மேகம் குடை பிடித்த நேரத்திலே 2 முக்கிய மலக்குமார்கள், ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மலைக்கு அதிபதியாகிய அந்த மலக்கு நிற்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் பேசுகிறதெல்லாம் அல்லாஹ் கேட்டுட்டான், நீங்கள் அனுமதி கொடுங்க, மலையினுடைய அதிபதி இருக்கிறாங்க, அந்த ஊரை அப்படியே அல்லாஹ் புரட்டி போட்டுருவான், 2 மலைக்கு மத்தியிலே அல்லாஹ் வைத்து அந்த மக்களை அல்லாஹ் நசுக்கி விடுவான் என்ற சொன்ன நேரத்திலே கடுமையான கொடூரத்தை செய்த அந்த மக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த மக்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, இவர்களுக்கு பாரம்பரியமாக வரக்கூடிய அந்த சந்ததிகள் ஈமான் கொள்வார்கள். இன்றைக்கும் தாயிஃபுக்கு போய் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் மிக பெருசு. அது நம்மளால் வர்ணித்து சொல்கிற அளவுக்கு ஒரு பள்ளிவாசலாக தெரியல. அந்த பள்ளிவாசல் நம்ம பள்ளிவாசலை மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒட்டுமொத்த பள்ளிவாசலை தர்கா பள்ளிவாசலை எடுத்துக்கிட்டோம்னா, இதை போல் எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 மடங்கு 20 மடங்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பள்ளிவாசல். அவ்வளோ பெரிய பள்ளிவாசல். தொழுகை இல்லாத நேரத்திலே பள்ளிவாசலுக்கு போயிருந்தோம். தொழுகை முடிஞ்சு லொகருக்கு பின்னாடி தான் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே உள்ளே போகிறோம். லொகர் தொழுகிறதுக்காக போகிறோம். பள்ளிவாசலை திறந்தா, கதவு சும்மா சாத்தியிருக்கிறாங்க, திறந்து உள்ளே போனோம்னா அவ்வளோ குழு என்பதாக
அந்த பள்ளிவாசலுடைய சூழ்நிலை. ஏற்கனவே வெளியே குளிர தாங்க முடியல. வெளியே தாயிஃபில் காலை கீழே வச்ச உடனேயே அப்படி மேல்கள்லாம் நடுங்குது, அவ்வளோ குளிர். பள்ளிவாசலுக்கு உள்ளே போனோம்னா வெந்நி வச்சுருக்கிறாங்க, ஒது செஞ்சுட்டு உள்ளே போயாச்சு. சரி, பள்ளிவாசலுக்கு உள்ளே போனோம்னா பூட்டியிருக்கும், கார்பெட்லாம் விரிச்சிருக்கும், கொஞ்சம் இதமாக இருக்கும்னு உள்ளே போய் பார்த்தோம்னா அதை விட குளிர், உள்ளே தொழுகவே முடியல. அந்த அளவுக்கு விரைப்பான சூழ்நிலைகள். அல்லாஹ் தஆலா அவ்வளவு இதமான சூழ்நிலைகளை அல்லாஹ் உண்டாக்கினான். அதற்கு காரணம் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ. அவர்கள் செய்த துஆ இன்னும் அல்லாஹ் தஆலா கனிவர்க்கங்களை கொடுக்கும் விதமாக அல்லாஹ் தாயிஃபை அமைத்து வைத்திருக்கின்றான். மக்காவாசிகளுக்கு உணவு ஆதாரம் எங்கிருந்து வருகின்றது? தாயிஃபிலிருந்து தான் வருது. விளைச்சல் ஃபுல்லாக அங்கே தான். அல்லாஹ் தஆலா அங்கு நிறைவான விளைச்சலை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இதிலே தெரியக்கூடிய செய்தி, நாம் நம்முடைய பிச்சரங்களுக்கு துஆ செய்ய வேண்டும். நமக்கு மட்டும் துஆ செய்யக்கூடாது, நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் துஆ செய்யக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே, நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, மருமக்கமார் இருக்கிறாங்க, சம்பந்தி இருக்கிறாங்க, துஆ செய்கிற வாஸ்தவம் தான். இன்னும் கல்யாணம் முடிக்காத வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க நம்ம என்ன செய்வோம்? யாரெல்லாம் என் பிள்ளைய அப்படி ஆக்கிரு இப்படி ஆக்கிரு துஆ செய்வோம். சரி, வரக்கூடிய மருமக்கமார் இருக்கிறாங்களே, மருமகனோ மருமகளோ பேத்திகளோ பேரனோ அவங்களுடைய வரக்கூடிய சம்பந்தியோ என்னைக்காவது துஆ செஞ்சிருப்போம்னா 100% செய்யலாம் வேண்டாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்றே செய்த துஆ, யா அல்லாஹ் என்னுடைய வாரிசுகள் கியாமத் வரை வரக்கூடிய வாரிசுகளுக்காக துஆ செய்தார்கள். எனவே நாம் துஆ செய்யும் நேரத்திலே கியாமத் வரை வரக்கூடிய நம்முடைய வாரிசுகளுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும் என்பதை இந்த தாயிஃபின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பக்கா விரோதி, கடுமையான விரோதி தான் ரபியா. ரபியாவுடைய மகன்கள் உத்துபா ஷைபா. அந்த 2 பேரும் ஊருக்காரங்கன்னு பார்த்த உடனேயே கொஞ்சம் கூட யோசிக்கல, இறக்கம் வந்துருச்சு, தோட்டத்துக்குள்ளே கூப்பிடுப்பான்ட்டார். தோட்டத்துக்குள்ளே கூப்பிடுன்னு சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தோட்டத்துக்குள்ளே வந்தார்கள். நாம் எந்த எதிரிகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, நாம் எதிருக்கு எதிராக நேருக்கு நேராக பார்க்கும் நேரங்களிலே விரோதத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். அவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை என்ன செய்ய முடியுமோ சின்ன ஒரு உதவியாவது நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த வரலாறு தாயிஃபினுடைய செய்திகள் படிப்பினையாக தருகின்றது. அதுக்கு அடுத்து அத்தாஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சந்தித்தார்கள். நம்ம சுன்னத்தை எந்த இடத்துக்கு போனாலும் விட்டு கொடுக்கக்கூடாது, தைரியமாக செய்யணும். செய்யும்போது அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக பிறருக்கும் அல்லாஹ் தஆலா ஈமானுடைய நசீபை அல்லாஹ் தருவான். அத்தாஸை பார்த்த உடனே என்ன புது வார்த்தை சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அடுத்து கேட்ட வார்த்தை, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே நீனுவான்னு சொன்னாங்க. சொல்லி முடித்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யூனுஸ் இப்னு மத்தாவுடைய அந்த ஊரான்னு கேட்டாங்க. அப்போ எங்கே சென்றாலும் சரி, நாம் யாரை சந்திக்கின்றோமோ அறிமுகமான ஊரை சொல்லும் நேரத்திலே அறிமுகமான நபர்களையும் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். ஒரு ஊருக்கு போகிறோம், அவர் தெரியுமா? ஆமாம், அவர் தெரியுமே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் அந்த ஊர் தான். அவர் நண்பர், ஹஜ்ஜு கூட்டாளி, ஒன்றா படித்தோம், அதில் கல்யாணம் ஒன்றா பண்ணியிருக்கோம், ஒரே ஊரை சார்ந்தவர், இப்போ அந்த ஊரில் மாறி வந்திருக்கிறார். இது ஒரு செய்தி நம்ம சொல்லணும். அப்படி அறிமுகம் செய்யும் நேரங்களிலே அல்லாஹ் தஆலா அறிமுகத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் இன்னும் பல நிம்மதியை தருவான் என்பதை இந்த அத்தாஸ் அவருடைய வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கு பின்னாடி அறிமுகமே இல்லாத ஜின் கூட்டம். அந்த ஜின் கூட்டம் அன்னைக்கு குர்ஆனை செவிமடுக்காமல் இருந்திருந்தால், ஈமான் கொள்ளாமல் இருந்திருந்தால், இங்கே ஜின்களை பற்றிய செய்தியை நமக்கு பெரும்பாலும் தெரியாமல் போயிருக்கும். ஜின்களை பற்றிய நிறைய செய்திகள் இருக்கின்றது. அதெல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கிறீங்களேன், சில நேரத்தில் நம்ம பீதி ஆயிடுவோம். ஜின்கள் அதுக்காக பயப்படக்கூடாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜின்கள் சேட்டை செய்யுமா? செய்யும். சேட்டை செய்ய தான் செய்யும். கெட்ட ஜின்கள், நல்ல ஜின்கள் சேட்டை செய்யாது. இன்றைக்கி சிலர் சொல்லுவாங்க, ஜின்கள் சிறந்தவர்களா மனிதர்கள் சிறந்தவர்களா? மனிதர்களாம் சிறந்தவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நேரத்தில் சிம்மாசனத்தை கொண்டு வரக்கூடிய ஜின் கொண்டு வருகிறேன் என்பதாக சொன்னது. அது சொன்ன செய்தி என்னென்னா, நீங்கள் எந்திரிச்சு உட்காருங்க, அதுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன்னுச்சு. ஆனால் அந்த சபையிலே அமர்ந்திருந்த ஒரு சீதேவி சாலிகான மனிதர் சொன்னார், கண் சிமிட்டி கண்ணை திறப்பதற்கு முன்பாக
நான் சிம்மாசனத்தை கொண்டு வருகிறேன் என்பதாக அந்த சாலிகான மனிதர் சொன்னார். எனவே ஜின்கள் சிறந்தவர்களா மனிதர்கள் சிறந்தவர்களா என்பதை பார்க்கும் நேரத்திலே சாலிகான மனிதர்கள் சிறந்தவர்கள், இறைநேசர்கள் சிறந்தவர்கள். ஜின்களை விட வலுவானவர்கள், ஈமானில் யார் வலுப்பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். எனவே இந்த தாயிஃபின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்தெந்த படிப்பினைகளை அல்லாஹ் பெற வைத்தானோ அந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று மேலே குறிப்பிட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்லியதை போன்று ஃபைன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. யா அல்லாஹ், நிச்சயமாக சோதனைக்கு பின்பாக, கஷ்டத்திற்கு பின்பாக லேசை தருவது, இன்பத்தை தருவது அல்லாஹ் தான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே அல்லாஹ் 2 முறை சொல்லி தந்திருக்கின்றான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா கஷ்டம் நினைக்கக்கூடாது, அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி 2 நன்மைகள் வரும், 2 இன்பம் வரும் என்பதாக சொல்லித் தருவார்கள். எனவே இந்த திருமறை வசனத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ்வை நம்பக்கூடிய அந்த பக்குவத்தை, அந்த தவக்குலை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆக உயர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே சொன்ன வார்த்தை, நான் பலகீனமானவன், என்னுடைய பலகீனத்தின் காரணத்தினால் நான் எப்படி சொல்லணும்னு முறையை சொல்ல தெரியாதனால அந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதாக சொன்னார்கள். யா அல்லாஹ், உனக்கு என் மேலே கோபம் இல்லைன்னா நீ என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிறேன் யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைந்த அந்த வாழ்க்கை நம்மிடத்திலே வந்துவிட்டதென்றால் நாம் ஆக உயர்ந்தவர்களாக நாம் மாறுவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே சரணடைந்து ஈருலகத்தினுடைய நற்பாக்கியங்களை நிறைந்து வாழக்கூடிய தௌஃபீக் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக. வாழும் காலம் முழுக்க நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. குறைவில்லாத அதிகமான செல்வங்களை அல்லாஹ் வாரி வழங்குவானாக. கடன் இல்லாத, வட்டி இல்லாத ஹலாலான வருமானங்களை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மருந்தே கதி, மருத்துவமனையே கதி என்று வாழக்கூடிய அந்த வாழ்க்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உறுதியான ஈமானையும் இஹ்லாஸான அமல்களையும் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. வாழும் காலம் முழுக்க ஆரோக்கியமாக வாழ்ந்து அந்த ஆரோக்கியத்திற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய ஷாக்கிரீன்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாஃப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்ட நம்முடைய எல்லா ஹலாலான காரியங்களையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி நம்முடைய துன்பங்களை அல்லாஹ் நீக்கி வைப்பானாக. இதற்கு உறுதுணையாக இருந்த நிர்வாக பெருமக்களுக்கும், இதற்கு உதவி செய்யக்கூடிய, ஒத்தாசை செய்யக்கூடிய, பணிவிடை செய்யக்கூடிய எல்லா நன்மக்களுக்கும் அல்லாஹ் எல்லா நற்கூலியையும் ஈருலகத்திலையும் நிறைவாக தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.